ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில் குணசேகரனோட அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. எப்படியாவது ஜனனியை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதுல குணசேகரன் தீவிரமாக இருக்கார். ஜனனி இப்போ போகுது, விட்டுட்டு போகலாம், இந்த குடும்பத்துக்காக நம்ம நன்மை பண்ணி ஆகணும். குணசேகரன் என்ன பழிவாங்க நினைக்கிறாரு. அது குணசேகரனுக்குள்ள தனிப்பட்ட விஷயம். ஆனால் குடும்பத்துக்காக சில நன்மைகளை பண்ணணும். அது குணசேகரனால் மட்டும்தான் முடியும். அண்ணனுங்களுக்கு சொத்துக்களை பிரித்து தரணும். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் ஒரு சில பிரச்சனை இருக்குது, அது மூத்தவராக இருந்து அவர் தான் நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற கடமையில் இருக்கிறதால குடும்பத்துக்காக என்னுடைய பர்சனல் விஷயத்தை கொண்டு போயிட்டு குணசேகரனை பழி வாங்குறது நல்லது இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு ஜனனி பரோலை கேன்சல் பண்ணிட்டு வந்தாங்க. இதனால குணசேகரன் இப்போ நிம்மதியாக வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாரு. அதாவது குணசேகரனுக்கு ஆயுள்ய பூஜை பண்ணணும், இல்லைனா அந்த பூஜையை பண்ணலனா குணசேகரன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி குடும்ப ஜோசியர் சொன்னதிலிருந்து விசாலட்சம்மா நிம்மதி இல்லாமல் புலம்புறாங்க. என்னது, இந்த குடும்பத்துக்கு ஆணி வேறு என் மூத்தவன் குணசேகரன் தான், அவன் உயிருக்கு ஆபத்துன்னா இந்த குடும்பத்துக்கு என்ன ஆகுறதுன்னு சொல்லி பயந்து போய் கிடக்கிறாங்க. அதனால் இந்த ஆயுள்ய பூஜையை கண்டிப்பாக பண்ணணும், அதுக்கு இந்த வீட்டு மருமகள் ஒத்துழைக்கணும்னு சொல்லி விசாலட்சம்மா அந்த வீட்டு மருமகளை காலில் விழுவதை குறையா கெஞ்சி கேட்குறாங்க. இருந்தாலும் இந்த பூஜையை தடுக்க நோக்கம் எங்களுக்கு இல்லை, நீங்க இந்த பூஜையை தாராளமாக பண்ணிக்கிங்க, அதுக்கு நாங்கள் துணை புரிகிறோம், எங்களால் இந்த பூஜையில் எந்த தடங்களும் ஏற்படாதுன்னு சொல்லி அந்த வீட்டு மருமகள் 4 பேரும் உத்தரவாதம் தராங்க. ஆனால் இந்த பூஜை நடக்கிறதுக்குள்ள ஜனனியை போட்டு தள்ளணும். ஜனனி உயிர் போனால் தான் இந்த வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாரும் நம்ம பேச்சை கேட்பாங்க. ஏன்னா ஜனனி வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி 3 பேருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்தாங்க. வீட்டில் சமையல் பார்க்குறது, பாத்திரம் துளக்கிறது, வீடுகளை சுத்தமாக வச்சுக்கிறது, துணி துவைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீட்டு மருமகளாக இந்த கிச்சனில் அடங்கி கிடந்தாங்க. நம்ம பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் இருந்தாங்க. என்னைக்கு அப்பத்தான் இந்த ஜனனியை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்களோ அன்னையிலிருந்து இந்த வீட்டு பெண்கள் சுதந்திரத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் படிச்சிருக்கோம், இந்த வீட்டை கவனிக்கிறோம், அதே டைமில் எங்களுடைய கேரியரையும் பார்க்குறோன்னு சொல்லி அவங்க வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜனனி தான். அதனால் இந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்த ஜனனியை போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் இந்த கூட்டம் சுயமுடிவு இல்லாமல் சுயநினைவு இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும்னு சொல்லி குணசேகரன் இப்போ திட்டம் போட்டு செயல்படுத்துகிறாரு. அதாவது ஜனனிக்கு மேலே மொட்டை மாடிலிருந்து பூந்தொட்டியை தள்ளிவிட்டு தம்பி பொண்டாடி கூட பார்க்காம ஜனனியை கொல்ல பார்க்கறது, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது, கோயிலுக்கு போயிருக்கும் பொழுது ஹீட்டரில் எதுவும் ஒயர் ஷார்ட்டாக வச்சு அந்த ஹீட்டரை வெடிக்க வச்சு அதன் மூலமாக விஷவாயு வெளியே ஜனனி உயிரை போக்க வைக்கிறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகளை குணசேகரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்ல வேலையாக நம்ம ஜனனி பாத்ரூமில் ஹீட்டர் வெடித்து விஷவாயு வெளியே உயிருக்கு போராடும் பொழுது யாருமே வீட்டில் இல்லை. அப்போ கொற்றவை ஒரு போலீஸ் கேஸ் விஷயமா அந்த வீட்டுக்கு வராங்க. அப்போது வீட்டில் யாருமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஜனனி மயங்கி கிடக்கிறாங்க. அப்போது கொற்றவை நம்ம ஜனனியை காப்பாற்றி விடுறாங்க. இதிலிருந்து கொற்றவைக்கு பயங்கர டென்ஷன் ஆச்சு. இங்கே பாரு ஜனனி, உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் யதார்த்தமாக நடக்குதுன்னு சொல்லி நினைக்காத, இதுக்கு பின்னாடி குணசேகரன் தான் இருக்கான்னு சொல்லி கொற்றவை போலீஸ் மூளையை வச்சு கசக்கி ஆராய்ஞ்சி கண்டிப்பாக குணசேகரன் தான் இருக்கான், நீ யோசனை பண்ணி பாருன்னு சொல்லும் பொழுது ஜனனியை மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டு பெண்களுக்கு நீ தான் இப்போ மூலதனமாக இருக்க, அவங்களுக்கு நீ தான் லீடராக இருக்க, உன்னை போட்டு தள்ளணுங்கிறதுல அவர் குறியாக இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, நீ இல்லாமல் போயிட்டுனா இந்த கேஸை ஈஸியாக உடச்சி வெளியே கொண்டு வந்துடலாம். அந்த வீட்டு பெண்கள்லாம் உன்னை தவிர எல்லாரும் சென்டிமெண்ட் கட்டுப்பட்டவங்க. குறிப்பாக விசாலட்சமாவோ இல்லை அவங்க புருஷங்களோ சென்டிமெண்ட்டாக பேசினா அவங்க அடங்கி வந்துடுவாங்க. இந்த ஜனனி மட்டும் அடங்கி வரமாட்டா அப்படின்னு சொல்லி தான் உன்னை டார்கெட் பண்ணியிருக்கான் குணசேகரன். அதனால் நீ உஷாராரு, இப்போதைக்கு அவன் பரோலை கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லி கொற்றவை போலீஸ் நேராக ஜட்ஜிக்கிட்ட போயிட்டு முறையிட்டிருக்காங்க. இதுபோல் பரோலில் வெளியே வந்த குணசேகரன் அந்த வீட்டு பெண்களுக்கு பயங்கர அச்சுறுத்தலாக இருக்காரு. உடனடியாக பரோலை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸ் என்கொயரி ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஜட்ஜி அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. உடனடியாக குணசேகரனை ஆஜர்படுத்துங்க, அவருக்கு பரோலில் வெளியே இருக்கலாமா இல்லை பரோலை கேன்சல் பண்ணலாமான்னு சொல்லி முடிவு பண்ணணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவும் நேரடியாக போலீஸ் அதிகாரிங்க நேரடியாக குணசேகரன் வீட்டில் போயிட்டு குணசேகரனை கையும் களவுமாக பிடிச்சிட்டு வந்தாங்க, அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. இதை பார்த்த உடனே விசாலட்சமாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் என் பையன் ஜெயிலுக்கு போகிறானா, ஏண்டி அவனை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு நடந்தால் அதுக்கு அவன் தான் காரணமா, ஏண்டி இவனை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு பெண்கள் 4 பேர்த்தையுமே பயங்கர திட்டினாங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடி, என் பிள்ளைய ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அவன் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி தான் ஜீரணமாகும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசும்பொழுது அந்த வீட்டு மருமகள் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்க பாருங்க அத்தை, உங்க பையன் மேல நாங்க ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவர் பரோலில் வந்திருக்காரு, அவர் ஒழுங்கா இருந்திருக்காரா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, போலீஸை சந்தேகம் பட்டு தான் கூட்டு போறாங்க, எங்களுக்கு இதில் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியும் விசாலட்சமா கேட்கல. இல்லடி, நீங்க தான் அவன் கூடவே இருந்து குழியை பறிக்கிறீங்க, என் குடும்பத்துக்கு குழியை பறித்து புதைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி
சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஜட்ஜி வந்து குணசேகரனை பார்த்து, இங்கே பாரு குணசேகரன், நீங்கள் பரோலில் வெளியே வந்தீங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டு மருமகளுக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கீங்கன்னு சொல்லி போலீஸ் தரப்பில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன பதில் சொல்றீங்கன்னு சொல்லும்பொழுது குணசேகரன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் குணசேகரோட வக்கீல் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் சார், அவங்களாம் வேணும்னே பழிய போடுறாங்க சார். குணசேகரன் சார் ரொம்ப நல்லவர், அவர் எந்த தப்பும் பண்ணாதவர், அவரை உள்ள தள்ளணுங்கிற மோட்டிவேஷனில் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜி வக்கீல் வாதாடவும், சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஏற்றுக்க முடியாது. அந்த வீட்டு பெண்கள், அதாவது குணசேகர வீட்டு மருமகள் 4 பேருமே வந்து சொன்னால் மட்டும்தான் நான் வந்து இதை பரோலில் வச்சுக்கலாமா இல்லை பரோலில் கேன்சல் பண்ணலாமான்னு முடிவு பண்ண முடியும்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டு மருமகள்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி வக்கீல் வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் கதிரும் நம்ம ஞானமும் துள்ளி குதிக்கிறாங்க. எப்படி அவள் ஒத்துக்காளுங்க? அவளுக்கு நடந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் எங்கள் அண்ணன் தான் நினைக்கிறாங்க. அவளை கொண்டு வந்து நீங்கள் வந்து பரோலில் கேன்சல் பண்ண சொன்னால் அவங்க கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து பயங்கரமாக துள்ளி குதிக்கிறாரு. இருந்தாலும் வேறு வழி இல்லை கதிர், உங்கள் அண்ணன் வெளியே இருக்கணும்னா உங்கள் வீட்டு பெண்களால் மட்டும்தான் முடியும். அவங்க வந்து ஜட்ஜிக்கிட்ட வந்து எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனும் இல்லை, அவங்க பரோலில் விடுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் குணசேகரன் சார் வெளியே இருக்க முடியும், இல்லைனா அடுத்த செகண்டே ஜெயிலுக்குள்ளே போக வேண்டியதான், நீங்களே முடிவு பண்ணிக்கன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு அந்த வீட்டு மருமகள் 4 பேரும் வராங்க. அவங்க 4 பேரும் என்ன சொல்ல போகிறாங்க, குறிப்பாக ஜனனி வந்து இப்போ அடிபட்டு கிடக்கிறாங்க, அவங்க உயிருக்கு தான் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஜனனி என்ன சொல்ல போகிறா, கண்டிப்பாக வந்து பரோலில் கேன்சல் பண்ணுங்க சார், இந்த ஆளுடைய அட்டுலையும் தாங்க முடியலன்னு சொல்லி அவள் வாயை திறந்து சொல்ல போகிறா. நம்ம அண்ணன் ஜெயிலுக்குள்ளே போக போகிறாருன்னு சொல்லி கதிர் ஞானமெல்லாம் சந்தேகமாக பார்த்தாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஜனனி வந்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணாங்க. எனக்கும் குணசேகரனுக்கும் நடக்கிற பர்சனல் இஷ்யூவில் வந்து என் குடும்பத்தை வந்து பலியிட விரும்பலை, அதனால் இப்போதைக்கு என் குடும்பம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ குணசேகரன் வெளியே இருந்து ஒரு சில காரியத்தை பண்ண வேண்டியிருக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு சொத்தை பிரித்து தரணும், ஒரு சில வேலைலாம் பண்ண வேண்டியிருக்கிறதால இப்போதைக்கு என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தை இதில் மிக்ஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லி நல்லா திங்க் பண்ணிவிட்டு, சார் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனும் இல்லை, குணசேகரன் வந்து எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்க கிடையாது, நாங்கள் ஒன்றும் பயந்தவங்க கிடையாது, எனக்கு தற்செயலாக தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இதுக்கும் குணசேகரனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்கவும் உடனே ஜட்ஜி வந்து, சரிப்பா உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறீங்களா, நான் வந்து குணசேகரனை வெளியே விட்டுறேன், அவர் பரோலில் வெளியே இருக்கட்டும்னு சொல்லும் பொழுது சரி சார் அப்படியே இருக்கட்டும் சொல்லி போயிட்டாங்க. ஆனால் ஜட்ஜுக்கு நல்லாவே தெரியும் அந்த வீட்டு பெண்களுக்கு பாதிப்பு வந்திருக்கிறது காரணம் குணசேகரன் தான். ஆனால் அந்த வீட்டு பெண்கள் தன்னுடைய குடும்ப நன்மைக்காக இப்படி தியாகம் பண்ணுறான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு, குணசேகரா பாரு உன் வீட்டு பெண்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, இந்த காலத்தில் புருஷமார்கள் பொண்டாட்டியை தாங்குன்னு தாங்குறாங்க, அவங்க மேலேயே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னா தூக்கி போட்டுறாங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ அட்டுழியம் பண்ணியும் இந்த வீட்டு பெண்கள் பொறுத்து போகிறாங்கன்னா நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும், நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த வீட்டு பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு மருமகளை பாராட்டும் பொழுது குணசேகரனுக்கு வயிறு எரியுது. இப்போ குணசேகரன் பரோலில் வெளியே கண்டினியூ ஆகலான்னு சொல்லி உத்தரவு வந்துருச்சு. குணசேகரனும் மனசுக்குள்ளே ஹாப்பியாக இருக்கார். இருந்தாலும் நம்ம எப்போ வேணாலும் ஜெயிலுக்கு போகலாம், அதுக்குள்ளே இந்த ஜனனியை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஜனனி பாவம் அப்பாவித்தனமாக வெளியே இருக்காங்க. தன்னை சுற்றி சதிவாலை நடக்குது, அதுக்கு முழுக்க காரணம் குணசேகரன் தான் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். குடும்ப நன்மைக்காக ஜனனி வந்து இப்போது எல்லாத்தையும் பொறுத்து பர்சனல் விஷயமாக அதை எடுத்துக்கிட்டு குணசேகரன் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்காங்க. இதை வந்து குணசேகரன் சாதகமாக பயன்படுத்திக்கிறாரு. இப்போ விசாலட்சமாவுக்கு முழுக்க கவலை என்னன்னா, குடும்ப ஜோசியக்காரர் உங்கள் மூத்த புள்ள உயிருக்கு ஆபத்து இருக்குது, ஆயுள்ய பூஜையை கண்டிப்பாக நடத்தி ஆகணும், இதுக்கு எந்தவித தடங்களும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் விசாலட்சமாவுக்கு முழு கவனம் எல்லாமே தன்னுடைய மகனுக்கு ஆயுள்ய பூஜை நடக்கணும் அப்படிங்கிற கவலை மட்டும்தான். அதனால் அந்த வீட்டு பெண்களோட காலில் கூட விழுவ போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜனனி நந்தினி எல்லாம் பயங்கரமாக மாமியாரை திட்டுறாங்க. ஏங்க நீங்கள் ஸ்டடியாகவே இருக்க மாட்டீங்களா, உங்கள் பிள்ளைய வந்து போலீஸ் கூப்பிட்டு போகும்பொழுது அதுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லி பயங்கரமாக திட்டினீங்க, எங்களை சாபமெல்லாம் விட்டீங்க, இப்போது உங்கள் பிள்ளைக்கு நல்லது நடக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு பண்ணணும் அப்படின்னு உடனே எங்களை பாராட்டி பேசுகிறீங்க, நீங்களாம் என்ன தான் ஜென்மமோ, நீங்கள் எப்படி ஒரு பொம்பளையாக பிறந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் மாமியாரை பற்றி பேசவும் அந்த மாமியார் விசாலச்சம்மா அப்படியே முழிக்கிறாங்க. ஆக மொத்தம் எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்கள் மூத்த பிள்ளை குணசேகரனுக்கு நல்லது நடக்கணும், அவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நல்லா இருக்கணும், நாங்கள் வந்து எங்கள் உரிமைக்கு போகிறோம்னா நாங்கள் செத்து போகணும், உங்கள் பிள்ளைக்கு மட்டும் நல்லது நடந்தால் போதுமா அப்படின்னு சொல்லி நம்ம ரேணுகா வந்து கேள்வி கேட்கவும் விசாலச்சம்மாவால் ஒன்றும் பேச முடியல. ஏன்னா விசாலச்சம்மா ஆரம்பத்திலிருந்து அப்படிதான் இருக்காங்க. அவங்க 5 பிள்ளைகளை பெற்றாலும் எல்லா வீட்லையும் நடக்கிற பிரச்சனைனால மூத்த பிள்ளை மேலே மட்டுமே அன்பாக இருக்காங்க, மற்ற பிள்ளைங்க எல்லாருமே தறிக்கிட்டு போனால்
கூட கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா கஷ்டப்படும் பொழுது குணசேகரன் தான் உழைச்சான், அவன் தான் இந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்தான், இந்த வீட்டை கட்டினதே அவன் தான், இந்த வீட்டை மலை போல வச்சிருக்கிறது அவன் தான் அப்படின்னு சொல்லி குணசேகரன் மேலே அதீத நம்பிக்கையில் ரொம்ப பாசமாகவே இருக்காங்க விசாலட்சம்மா. அதனாலே அதை வந்து மைனஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு நம்ம விசாலட்சம்மா கேரக்டர் வைஸாக அவங்க வந்து மைனஸாக போகிறாங்க. அதை ப்ளஸ் பாயிண்டாக மாற்றிக்கிட்டு நம்ம குணசேகரன் வந்து அம்மாவை ஒரு சில விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறாரு. இதெல்லாம் வந்து விசாலட்சம்மாவுக்கு எப்போ தான் புரிய போதோ தெரியலன்னு சொல்லி அந்த வீட்டு மருமகள் எல்லாருமே கவலையாக தான் இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது. அதாவது கதிருக்கு வந்து முழுக்க என்ன எண்ணம்னா அண்ணன் குணசேகரன் மறுபடியும் பரோல் முடிஞ்சு பரோலை கேன்சல் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முழு எண்ணமே. ஏன்னா அண்ணன் வந்து வெளியே இருந்தானா நம்ம ஒரு சில விஷயத்தை பண்ண முடியாது, கண்டிப்பாக குணசேகரன் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கதிர் இருக்காரு. இருந்தாலும் குணசேகரன் நம்மளை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது, ஒருவேளை நம்மளோட சூட்சமத்தை குணசேகரன் புரிஞ்சுக்கிட்டா அந்த ஆள் பயங்கரமான கேடி, அதுக்கப்புறம் நம்மளை முன்னேற விட மாட்டான்னு சொல்லி இப்போ அண்ணனுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனால் கதிரோட உள் இன்டென்ஷன் என்னன்னா கண்டிப்பாக குணசேகரன் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட ஒரு கலாட்டா பண்ணி எப்படியாவது அந்த கலாட்டாது காரணம் இந்த குணசேகரன் தான் சொல்லி பழியை சுமத்தி உள்ள தள்ளிலான்னு பார்த்தா சக்தி வந்து அந்த இடத்துல அதை அமைதிப்படுத்துறாரு. அதனால கதிருக்கு வந்து சக்தி மேலே பயங்கர கடுப்பாக இருக்கு. ஏண்டா நான் கஷ்டப்பட்டு ஒரு நாடகத்தை நடத்தி குணசேகரனை மறுபடியும் உள்ளே போகலான்னு பார்த்தா நீ வந்து அந்த இடத்துல சாந்தம் படுத்தி பயங்கரமாக நீ பிளான் போட்டு அதை தடுத்து நிறுத்திடுறியன்னு சொல்லி சக்தி மேலே கதிர் பயங்கர கோபத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. இப்படி குணசேகரனுக்கு மறைமுகமாக ஒரு வில்லனா மாறி நிற்கிறாரு நம்ம கதிர். இருந்தாலும் குணசேகரன் இப்போதைக்கு அந்த வீட்டு பெண்கள்கிட்ட டைரக்டாக மோதாம இன்டைரக்டாக மோதிட்டு இருக்காரு. அவர் சைலண்ட் கில்லர் போல ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் போல செயல்படுறாரு. எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னு சொல்லி யாரும் யூகிக்க முடியல. குறிப்பாக அந்த வீட்டு பெண்கள்லாம் உள்ளுக்குள்ளே பயந்து கிடக்கிறாங்க. அந்த நம்ம ஜனனி வந்து உள்ளுக்குள்ளே பயந்து தான் இருக்காங்க. ஏன்னா 2 முறை நம்மளை கொலை பண்ணுறது ட்ரை பண்ண இந்த குணசேகரன் மறுபடியும் ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிறதுல அவங்க உஷாராக இருந்தாலும் குணசேகரன் சைலண்டாக இருந்து சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. குணசேகரனால் அந்த வீட்டு மருமகள் குறிப்பாக நம்ம ஜனனி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி நல்லாவே தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனனி வந்து தன்னுடைய பர்சனல் விஷயத்தை இதை கொண்டு போயிட்டு குடும்ப விஷயத்தில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, குணசேகரனை தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறாங்கிற மாதிரி அவங்க மனசுகள் நினச்சிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் குணசேகரனை எப்படி சமாளிக்க போகிறாங்க, குணசேகரன் அடுத்தடுத்து என்ன பிளான் போட போகிறாங்க, அந்த பிளானை எப்படி வந்து நம்ம ஜனனி புரிஞ்சுக்கிட்டு அவங்க தனக்கு வரப்போகிற ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்கன்னு சொல்லி சுவாரஸ்யமான எபிசோட் நிறைய காத்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதிர்நீச்சல் குடும்பத்தில் குணசேகரனோட பெரிய ஒரு கொடுமையிலிருந்து அந்த வீட்டு பெண்கள் எப்படி எதிர்நீச்சல் போட்டு தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிக முக்கியமா இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. எதிர்நீச்சல் குடும்பத்தில் மேலும் என்னென்ன சம்பவம் நடக்கும், என்னென்ன சம்பவம் நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போற செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.